இதுல மெயினா என்ன பண்ணியிருக்கோணும் தெரியுங்களா? இந்த அமாவாசைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியும், 5 நாளைக்கு முன்னாடியும் எறும்புகளுக்கு எறும்பு கூடு இருக்குமல்ல, அந்த எறும்பு கூடுகளுக்கு போய் கரும்பு சர்க்கரையும், பச்சரிசி மாவும் அந்த கூடுகளுக்கு போடும்போது, அது அந்த எறும்பு வந்து அத எடுத்து சாப்பிடும்போது, நம்ம 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணினதுக்கு சமம். ம். அது வந்து அமாவாசைக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். இப்ப அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, அன்னதானம் பண்ணணும். எப்படி யாருக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணும்னா, இந்த ரொம்ப ஏழைப்பட்டவங்க இருப்பாங்க. யாராவது வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறவங்க, வறுமையில வாடுறவங்க, இவங்கள எல்லாம் கூப்பிட்டு, அதில ரொம்ப ரொம்ப முதியோர்கள கூப்பிட்டு அன்னதானம் பண்ணா இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாரி கொண்டாடி வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. இப்ப நீங்க கோயில், குளத்துக்கு போணும்னு சொன்னீங்க. கோயிலுக்கு போய்க்கலாம், இல்ல குளத்துக்கு போ முடியாது. எங்கேயும் பக்கத்துல நீர் இதுல போ முடியல அப்டின்னா, உணவு சமைச்சுட்டு அது காக்கைக்கு மட்டும் வச்சுட்டா போதுமா? வைக்கலாம். காக்காய்க்கு வச்சுட்டு சமைச்ச உணவு கண்டிப்பா வீட்ல எப்படி இருந்தாலும் சமைப்பீங்க. அது இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, 21ஆம் தேதி என்ன பண்றீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு காலையில ஒண்ணும் சாப்பிடாம சமைச்சுட்டு, அந்த சமைச்ச உணவ வச்சு ஒரு தலவாழ இல போட்டு படையல் போடணும் வீட்ல. போட்டு அந்த படையல சாமிக்கு படைச்சுட்டு, அந்த படைச்ச படையல எடுத்துக்கொண்டு காக்காய்க்கு வச்சுட்டு இவங்க சாப்பிடலாம். அப்ப காலையில எங்கேயுமே போ முடியல, வீட்டுக்கிட்டயாவது எள்ளும் தண்ணி செடிகளுக்கு ஊத்திரலாம். அந்த தண்ணி எள்ளு எள்ளு கையில வச்சு தண்ணி ஊத்தி இப்படி ஊத்துவாங்க. அத வந்து செடிகளுக்கு ஊத்திட்டு அவங்க இந்த இந்த சாப்பாடு ஒரு சந்தி தான், ஒரு வேள தான் சாப்பிடணும். சாப்பிட்டா அவங்களுக்கு விரதம் முடிஞ்சிருச்சு.